அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பூமியில் விளையும் நன்மையும் தீமையும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பூமியில் ஏதேனும் ஒரு தீமை நிகழ அதை ஒருவர் பார்த்து அதை தீமை என்று அவர் கருதினால் அவர் அப்பாவம் நடைபெறும் இடத்தில் இல்லாத மனிதரை போன்று தீமையை விட்டும் பாதுகாக்கப்படுவார். மேலும் அந்த தீமை நடைபெறும் இடத்தில் இல்லாத ஒருவர் அந்த பாவத்தை தீமை என கருதாவிட்டால் அவர் அப்பாவம் நிகழ்ந்த இடத்தில் இருந்தவரை போன்று தீமையில் கூட்டாகிவிடுவார். இந்த செய்தி உருஸ் இப்னு உமைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு அல் ஜாமிஉ ஸகீர் என்ற நூலிலே 761 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களில் ஒருவர் தீமையை கண்டால் அதை அவர் தமது கையால் தடுத்து விடவும், கையால் தடுக்கும் சக்தி இல்லை என்றால் நாவால் அதை எடுத்து சொல்லிவிடவும், அதற்கும் சக்தி இல்லை என்றால் உள்ளத்தால் அது தீமை என அறிந்து கொள்ளவும், உள்ளத்தில் அத்தீமையை பற்றி கவலை கொள்ளவும். இப்படி ஒருவர் நடந்து கொண்டால் அவருடைய விசுவாசத்தினுடைய பலகீனமான நிலையில் உள்ளது என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் ஜாமி' என்ற நூலிலே 6250 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எவர் நன்மையின் பால் வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த நன்மையை செய்தவருக்கு சமமான நன்மை கிடைக்கும். எவர் தீமையின் பால் வழிகாட்டுவாரோ அவருக்கு அந்த தீமையை செய்தவருக்கு சமமான தீமை கிடைக்கும். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்ட இந்த செய்தி அஹ்மத் என்ற நூலிலே 22405 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்று நமது தேசம் நாகரீகம், விஞ்ஞான வளர்ச்சி என்ற பெயரில் மனித இனம் பல்வேறு துறைகளில் புத்தம் புதிய வளர்ச்சியை அடைந்திருக்கின்றது. இன்னும் பல அபரிவிதமான வளர்ச்சியையும் சமூகம் காண காத்து கிடக்கிறது. இதில் ஒரு பாதகமான செயல்பாடு எதுவென்றால், ஒவ்வொரு பொருட்களுடைய கண்டுபிடிப்புகளும் அந்த கண்டுபிடிப்புகளுக்கு பின்பும் அப்பொருளின் பயன்பாட்டுக்கு பின்பும் ஒரு தீய விளைவை மனித இனம் இந்த பூமிக்கு கொடுத்து கொண்டே வந்திருக்கின்றது என்றால் அது மிகையாக ஆகாது. பொதுமக்கள் பொருட்களை வாங்கி எடுத்துச் செல்வதற்காக வேண்டி பயன்படுத்துகின்ற பாலித்தீன் பைகள், அதனுடைய சராசரி ஆயுட்காலம் வெறும் 12 நிமிடங்கள் என்று ஆய்வு மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதாவது அதனை கையில் வாங்குவதற்கும் குப்பையில் எறிவதற்கும் இடையே வெறும் 12 நிமிடங்கள் மட்டுமே இந்த பாலித்தீன் கவர்கள், பாக்கெட்டுகள் மனிதனுக்கு பயன்படுகிறது. ஆனால்
அது மக்கி போவதற்கு ஆகக்கூடிய காலக்கணக்கீட்டை ஆராய முற்படுகின்ற போது நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் கடலில் மிதந்து கொண்டிருக்கும் கழிவுகளில் 90% கழிவுகள் பாலித்தீன் பேப்பர்கள் தான், பைகள் தான் என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது உற்பத்தி செய்யப்படுகின்ற பாலித்தீன் பைகளில் வெறும் 7% மட்டுமே மறுசுழற்சி செய்யப்படுகிறது. வீட்டு சாக்கடை, தெருச்சாக்கடை, மழை காலங்களில் மழை நீர் வடிகால் குழாய் போன்றவை அடைத்து கொண்டு நாற்றமடிப்பதற்கு, வெள்ளக்காடாக மாறுவதற்கு இந்த பாலித்தீன் பைகளே காரணமாக இருக்கிறது. இப்படி அடைத்து கொள்வதால் கழிவு நீர் தேங்குகிறது. ஆட்கொள்ளி நோய்களை பரப்பும் கொசுக்கள், கிருமிகள் பல்கி பெருகி மனிதனுக்கு ஆபத்தை விளைவிக்கின்றது என்றெல்லாம் கண்டறியப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நமக்கும் நாம் வாழுகின்ற பூமிக்கும் தீமையை ஏற்படுத்துகின்ற இது மாதிரி உண்டான விஷயங்களிலே இருந்து நாம் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.